வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மிகுந்த அன்புக்கும் உயர்ந்த மரியாதைக்கும் உரிய மெய்ஞானத்தின் பால் ஈடுபாடு கொண்ட மெய் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, இன்றைக்கு ஆரோக்கிய திறவுகோல், ஆரோக்கியத்தின் திறவுகோல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகம் முழுவதுமே ஆரோக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சுமார் 30 வயது 40 வயதுக்கு மேலே போய்விட்டால் ஏதாவது ஒரு நோய் அல்லது துன்பம் இருந்து கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாது என்கிற அளவுக்கு மனித குலம் படிப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் என்பது பெரிய வளம் என்பதை இந்த நூற்றாண்டு மிகப்பெரிய அளவிலே விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவேதான் இந்த தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, இது சற்று வித்தியாசமான கோணத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, நுட்பமானதும் கூட. நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். முதலிலே ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆரோக்கியம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இதை நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிற போது, நோய் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியம் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. நோய் என்றால் என்ன அப்படி கேட்டால், ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையை நோய் என்று சொல்லுகிறோம் என்பதாகத்தான் மொழி வழியே விளக்கம் அமைந்திருக்கிறது. அருள் தந்தை அவர்கள் ஒரு மேற்கோளை காட்டுவார்கள். அதாவது, அடக்கக்கூடாதவை 14 என்று சொல்லுகிற போது, தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாவி, தழைமலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கின் நீர், அபானவாயு, நுவல், சுவாசத்தோடு ஈரேழ் 14. வேகம் தன்னை ஸ்வஸ்தந்தான் அடக்கிடானே என்று சொல்லுவார். ஸ்வஸ்தன், ஸ்வஸ்தா, இந்த சொல் தான் ஆரோக்கியம் என்பதற்கு ஒரு நேரடியான பொருளை தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஏறக்குறைய மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சொல்லுக்கு நேரடியான வேறு மொழி சொல் இல்லை என்றே சொல்லுகிறார்கள். என்ன, நேரடியாக ஆரோக்கியம் என்பதை குறிக்கக்கூடிய சொல்லாக அந்த சொல் அமைந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே ஹெல்த் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் உடல் நலத்தைத்தான் அது பேசுவதாக இருக்கிறது. ஏன்னா ஆங்கில மருத்துவத்துக்கே உடலை தாண்டிய ஒரு சிந்தனை இல்லை. அப்போது ஹெல்த் என்பது ஆங்கிலத்திலே கையாளக்கூடிய சொல் உடல் நலத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. இப்படி பல்வேறு மொழிகளில் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்த்து சொல்லுகிறார்கள், வேற்று மொழியில் இதற்கு இணையான சொல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக நாம் இப்படித்தான், ஆரோக்கியம் என்றால் என்ன, நோய் இல்லாத தன்மை, நோய் என்றால் என்ன, ஆரோக்கியம் இல்லாத தன்மை என்பதாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். தவிர அது நேரடியான கலைச்சொல் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அடுத்து நாம் இங்கே ஆரோக்கியம் என்று பேசுவது மனிதனை சார்ந்த ஒரு விஷயம் என்பதாக முதல்ல நம்முடைய சிந்தனை எல்லையை நாம் உருவாக்கி கொள்ளணும். மற்ற உயிரினங்களை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. மனிதனை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே நாம் பேச முற்படுகிறோம். மனிதனுக்கு நோய் வருகிறது அல்லது மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிற போது நாம் என்ன நினைக்கிறோம்? மனிதன் ஆரோக்கியமானவன் தான்,
அவனை நோய் பிடித்து கொள்கிறது என்கிற அர்த்தத்திலே பேசுகிறோம். அவனுடைய நோய் போய்விட்டது, இப்போது அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதாகத்தான் நம் மொழி வழிய சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இது ஓரளவுக்கு தான் உண்மை என்று ஆய்வு செய்து பார்க்கிற போது புலப்படுகிறது. என்ன என்று கேட்டால், மனிதனுக்கு நோய் வந்தது இல்லை, மனிதனே ஒரு நோயாக இருக்கிறான். மனித பிறப்பே ஒரு குறைப்பிரசவமாக இருக்கிறது. மற்ற ஜீவன்கள் அப்படி இல்லை, அது நிறைவாக பிறந்திருக்கிறது. ஆனால் மனித படைபல மனித பிறப்பு இருக்கிறதே, அது முழுமை பெற்றதாக இல்லை. முழுமை அடையாத ஒரு ஜீவனாகத்தான் மனிதன் பிறக்கிறார். ஆகவேதான் மற்ற உயிரினங்களில் இல்லாத அளவுக்கு சிக்கல்களை நாம் மனித குலத்திலே பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆடு இருக்கிறது. ஆடு ஒரு குட்டியை ஈனுகிறது. சில நிமிடங்களிலேயே அது எழுந்து நிற்கவோ நடக்கவோ தயாராகி விடுகிறது. தன்னுடைய தாயிடத்திலே போய் அதுவாக பாலை குடிக்கிறது. வேறு யாருடைய உதவியும் இதற்கு தேவையில்லை, அதுவாய் போய் பால் குடிக்கிறது. ஆனால் ஒரு மனித குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுவாக போய் தாயினுடைய மார்பிலே பாலை குடிக்காது, ஒரு உதவி வேண்டும். ஏன்னா அது பிறவியிலேயே குறைபாடுடையதாக இருக்கிறது, முழுமை அடையாமலேயே பிறந்து விட்டது. அதுக்கு அறிவியல் பூர்வமான பல சான்றுகளை சொல்லலாம். 4 கால்களில் நடந்து கொண்டிருந்த ஜீவன் 2 காலிலும் நடக்க தலைப்படுகிற போது, கருவிலே குழந்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெருகிய பின்னால், வளர்ந்த பின்னால், கருவிலே நிற்க முடியாமல் புவியீர்ப்பு கிரணமாக பிறக்க தலைப்படுகிறது. ஆனால் மனித குழந்தை முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு இந்த 9 மாதம் 10 மாதம்லாம் போதாது. 24 மாதங்கள் தேவைப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் பேசுகிறார்கள். ஆனால் 24 மாதங்களை ஒரு தாய் கருவிலே வைத்திருக்க முடியாது. ஏன்னா அவள் 4 காலில் நடப்பதாக இருந்தால் அது சாத்தியம். 2 காலில் நடப்பதனால அது சாத்திய குறைவாக ஆகிவிடுகிறது. அவ்வாறு இருக்கிற போது 24 மாதங்கள், இன்றைக்கு குழந்தை பிறந்து சுமார் ஒரு 14 மாதம், 10 மாதத்திலே பிறப்பது என்று எடுத்துக்கொண்டால், பிறந்த பின்னால் 14 மாதம் ஆன பின்னால் எவ்வளவு அந்த குழந்தை இருக்குமோ அந்த அளவுக்கு வயிற்றிலேயே அது வளர வேண்டும். அப்போ பிறக்கிற போது தன் தேவையை தானே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வந்திருக்கும். ஆனால் இது மட்டும் போதாது, அது இன்னொரு பக்கமும் வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது, மனோரீதியான வளர்ச்சியும் குன்றியதாக இருக்கிறது. மற்ற ஜீவனிடத்தில் மனோரீதியான வளர்ச்சியை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கு அடிப்படையில் தாய் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அதே வளர்ச்சியை இந்த குழந்தையும் பெற்றிருக்கிறது, அந்த குட்டியும் பெற்றிருக்கிறது. ஆனால் மனிதனிடத்தில் அவனுடைய தாய் எந்த அளவுக்கு மன வளர்ச்சி அடைந்திருக்கிறாளோ அந்த வளர்ச்சியுடையதாக அந்த குழந்தை இருப்பதில்லை. அப்போ மேலோட்டமாய் இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் பார்ப்பது போல பார்த்தால் மனிதனுக்கு நோய் வந்திருக்கிறது, அந்த நோய் குணமாவது ஆரோக்கியம் என்பதாக பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் ஆய்வாளர்கள் சொல்லுவது மனிதனே பிறப்பில் குறைப்பிரசவமாக இருக்கிறான் என்பதுதான். அதுக்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம், நம்ம நிறைவுகளை இதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆரோக்கியம் என்று அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள்? சாதாரணமாக நாம் உடல் நலத்தை ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோம், நோய் இல்லாத தன்மை ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோம். முதலாக
நோயை பற்றிய சிந்தனையில முதலாக ஒரு ஆச்சரியமான ஒரு நோயை சொன்னவர் வள்ளலார் தான். அவர்தான் பசியை ஒரு நோய் என்று குறிப்பிட்டார். பசி பிணி என்றார். அவர் காலத்துக்கு முன்னால பசியை ஒரு நோய் என்று யாருமே சிந்திக்கவில்லை. அது புது மாதிரியான ஒரு சிந்தனை. பசி என்பது ஒரு நோய், பசி பிணி தீர்க்க வேண்டும் என்று பேசுகிறார். அவர் வாழ்நாள் முழுக்க அதற்காக பெரும் பாடுபடுகிறார். அதை போல இன்னும் சிலவற்றை நாம் நோய் என்றே புரிந்து கொள்ளவில்லை. எடுத்துக்காட்டாய் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விழிப்புணர்வு குறைவை நாம் நோய் என்று புரிந்து கொள்ளவில்லை. நாம் பொதுவாக விழிப்பாக இருப்பதில்லை. பல சமயத்தில் விழிப்புணர்வு தவறியவர்களாக இருக்கிறோம். அதுதான் பிரபஞ்ச தோற்றம் பற்றிய சிந்தனைகளிலே மாயாவாதம், த தியரி ஆஃப் இல்யூஷன் சொல்லுவார்கள். அதை பற்றி சொல்லுகிற போது மனிதன் ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறான். அவன் உலகம் என்று பார்ப்பது ஒரு கனவு. உயிர்களை பார்க்கிறான், பல்வேறு அனுபவங்களை பெறுகிறானே, இவை அனைத்தும் அவன் கனவு கண்டு கொண்டிருப்பதிலே புரிந்து கொள்ளக்கூடியது. இதான் தியரி ஆஃப் இல்யூஷன் பேசுகிறது. இந்த உலகம், பொருட்கள், உயிர்கள் இவை அனைத்துமே மாயை. ஆனால் அவன் அவை அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். எப்போது அவனுக்கு மாயை என்று புரிகிறது என்று கேட்டால், எப்போது அவனுக்கு விழிப்புணர்வு வருகிறதோ அப்போதுதான் இவை அனைத்தும் மாயை என்பது அவனுக்கு புரிய வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வந்தவர்கள், ஒருவன் கனவு கண்டு கொண்டிருக்கிற போது கனவிலே நிகழ்வன அனைத்தையும் உண்மை என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் விழித்துக் கொள்கிற போதுதான் இதுவரைக்கும் நாம் கண்டது அனைத்தும் கனவு என்று புரிந்து கொள்கிறான். அதை போலதான் இன்றைய மனிதன் உறக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்பொழுது மெய்யுணர்வு என்கிற விழிப்புணர்வு வருகிறதோ அப்போதான் நாம் உலகம், பொருட்கள் என்று புரிந்து கொண்டவை அனைத்தும் பொருட்கள் அல்ல, அவை அனைத்தும் மாயை. உண்மை ஒன்றுதான், அது தெய்வீகம், மெய்ப்பொருள் ஒன்றுதான் உண்மை, மற்ற அனைத்துமே மாயை என்கிற புரிதல் அவனுக்கு வருகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த விழிப்புணர்வு இன்னும் வளரல. டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், அதை நோக்கி அவன் இருக்கிறான், அவ்வளவுதான். அது அவனுக்கு முழுமை பெறவில்லை. இது அவனை பொறுத்த வரைக்கும் முழுமை பெறாத ஒரு நிலை, வளர்ச்சியடையாத ஒரு உறுப்பு என்பது போல ஒரு நோய். மன வளர்ச்சி குன்றியவர்களை நாம் எப்படி நோயாளிகள் என்று சொல்லுகிறோமோ அதை போல இதுவும் கூட ஒரு அறிவு வளர்ச்சி குன்றிய ஒரு நோய். அடுத்ததாக அவர்கள் இன்னொரு அளவீட்டை கொண்டு வருகிறார்கள். எப்போது ஒரு மனிதன் தான் என்ற உணர்வோடு இருக்கிறானோ அந்த உணர்வு அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய். ஏன் அதை நோய் என்று சொல்லுகிறோம் என்றால், அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான், மற்றவற்றை எதிரடியிலே கொண்டு போய் விடுகிறான். ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தால், எந்த மனிதனும் தனித்தீவாக இல்லை. இந்த பிரபஞ்சத்தோடு பிணைந்துதான் இருக்கிறான். தனியாக ஒருவரும் இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. பிரபஞ்சத்தோடு, பிரபஞ்ச அலைகளோடு பிணைந்து போன ஒருத்தன் தான் மனிதன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தூரத்து நட்சத்திரத்திலிருந்து கூட நமக்கு வேண்டிய வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மை அவை காத்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் நாம் ஏதோ தனியாக இருப்பது போலவும் அவை நமக்கு அந்நியமானவை போலவும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மனிதன் தன்னை தனிமையாக கருதுகிறானே, தான் வேறு என்று புரிந்து கொண்டிருக்கிறானே, இதுவும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான அடையாளம். நான் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பகுதி என்பதாகவும், இன்னும் பிரபஞ்சமும் நானும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதாகவும் அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
அந்த ஒருங்கிணைவு என்று சொல்லுவார்கள், அல்லது ஒத்திசைவு என்று சொல்லுவார்கள். ஆகவே தான் அவன் பல சமயங்களில் பிரபஞ்ச இயக்கத்தில் இருந்து அவன் பிளவுபடுகிறான். பிரபஞ்ச இயக்க நியதியை மதிக்காமல் செயல்படுகிறான். அதற்கு ஒத்தபடி செயல்படாமல் எதிர்த்து செயல்படுகிற போது பல்வேறு துன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவோடு அவன் இருந்தால், அந்த பிரபஞ்ச ஒழுங்கமைப்பை புரிந்து கொண்டு அதற்கு இணக்கமாக அவன் வாழக்கூடியவனாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில சங்கடங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், இழப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒத்துசைவு இல்லாமல் இருப்பதே அவனுடைய அறிவிலே வந்த ஒரு நோய். ஆகவே அவன் ஆரோக்கிய குறைவாக இருக்கிறான். பிறவிலேயே அப்படித்தான் இருக்கிறான். அவன் பிறப்பே அப்படி ஒரு குறைபாடு உடையது. மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவது, மனிதன் சோகமாய் இருக்கிறான், வருத்தமாய் இருக்கிறான். ஆனால் உண்மை என்ன என்றால், அவன் பரவசமாக இருக்க வேண்டியவன். பரவசமாக இருக்க வேண்டிய அவன் உணர்ச்சி வசமாக இருக்கிறான். ஆரோக்கியத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அளவுகோல், ஒருவன் ஆரோக்கியமாக இருந்தால் அவன் ஆனந்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவன் சோகமாக இருக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் அவன் வருத்தமாக இருக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் அவன் வாடி போய் இருக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் நோயிலே தான் இருக்கிறான். ஏன்னா ஆரோக்கியம் என்பது ஆனந்தமானது, மகிழ்ச்சியானது, பேரின்பமானது. ஆனால் மனிதன் அந்த இன்பத்திலே திளைப்பதில்லை. இது அவனுடைய ஆரோக்கிய குறைவை காட்டுகிறது. பரவசம் என்பது தான் தனித்தீவு என்பதிலிருந்து விலகி பிரபஞ்சத்தோடும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தூய வெளியோடும் ஒன்றை கலந்தவன் தான் நான் என்ற புரிதல் வருகிற போதுதான் அவனுக்குள்ளே அந்த ஒருங்கிணைவு வருகிறது. அப்போதான் அது பரவசம் என்று ஆகிறது. எப்போது பரவசம் போய்விடுகிறது? எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் சுருங்கி போகிறானோ அப்போது பரவசம் போய்விடுகிறது. ஒரு வருத்தம் வருகிற போது நாம் சுருங்கி போகிறோம், வாடி போகிறோம். ஒரு செடி வாடி போகிற போது சுருங்கி போகிறது. அதே போல மனிதன் வருத்தப்படுகிற போது சுருங்கி போகிறான். மகிழ்ச்சியை அவன் விரிவடைகிறான், விசாலமாகிறான். எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு விசாலம் வருகிறது. அவன் பெரும் மகிழ்ச்சி இருக்கிற போது இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து நிற்கிறான். நானும் இந்த பிரபஞ்சம் வேறு வேறு இல்லை என்பதாக அவன் புரிந்து கொள்ளுகிறான். சோகப்படுகிற போதெல்லாம் அந்த எல்லை அவனுக்கு சுருக்கி போய்விடுகிறது. ஆகவே மிகவும் சோகமாக இருப்பவன் யாரோடவும் கலந்து பேசுவதில்லை. அவன் தனியாக இருக்கவே ஆசைப்படுகிறான். மகிழ்ச்சியாக இருப்பவனே மற்றவர்களோடு அவன் இணங்கி இருக்கிறான். ஏன்? ஆரோக்கியம் பகிர்ந்து கொள்ள விரும்பும். எப்பொழுதெல்லாம் ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கிறானோ அவன் தன்னை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவான். தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவான், பொருட்களை பகிர்ந்து கொள்ளுவான், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுவான். ஆரோக்கிய குறைவானவன் அப்படி பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க மாட்டான். அவன் தனக்கு என்று வைத்துக் கொள்வான். சில ரகசியங்களை அவன் வைத்துக் கொள்வான். இது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பான். இது ஆரோக்கிய குறைவினுடைய ஒரு அடையாளம். அவனுக்குள் இந்த பரவசம் இருப்பதில்லை. பரவசம் இல்லாதனாலே அந்த பகிர்ந்து கொள்ளுதல், பரிவு அல்லது அன்பும் கருணையும் என்று சொல்லலாம், இதுவும் அவனிடத்தில் இருப்பதில்லை. பொதுவாக ஒரு 4 விஷயங்களை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒன்று, அவனிடத்தில் விழிப்புணர்வு இல்லை, ஆகவே அவன் ஆரோக்கிய குறைவாக இருக்கிறான். இரண்டாவது, அவனிடத்தில் ஒருங்கிணைவு இல்லை, தான் என்ற உணர்வோடு எல்லை கட்டி எல்லை சுருங்கி இருக்கிறான். மூன்றாவது, அவன் பரவசத்தோடு இல்லை. நான்காவது, அவன் அன்பும் கருணையுமாய் இல்லை. இதை பரிவு உணர்வு என்று சொல்லுவார்கள். அந்த பரிவுணர்வோடு இல்லை. இந்த 4 அடிப்படையில் மனிதன் ஆரோக்கிய குறைவாக இருக்கிறான். சரி, இந்த ஆரோக்கிய குறைவுக்கு என்ன செய்வது? பொதுவாக உலகியலில்
மருத்துவம் ஒரு பெருந்துறையாக இருக்கிறது. பல பதிகள் வந்திருக்கின்றன. அல்லோபதி, ஹோமியோபதி, அந்த பதி, இந்த பதி என்று நிறைய பதிகள் இருக்கிறது. இவை அனைத்தும் நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் தான். இவை நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை தருபவை என்று பொதுவாய் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மருந்துகள் உடல் அளவில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக வெளியிருந்து வந்தவை. வெளியே ஒரு உணவு சாப்பிட்டேன், பொருந்தலை. வெளியிருந்து ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு இது பொருந்தலை, நோயை உண்டு பண்ணி இருக்கிறது. அப்போ இதற்கு தீர்வாக வெளியிருந்து ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம். வெளியிருந்து வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வாக வெளியிருந்து தரக்கூடிய ஒரு மருந்து பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் சில சிக்கல்கள் மனத்திலிருந்து பிறக்கின்றன. மனதிலிருந்து பிறக்கக்கூடிய சிக்கல்களுக்கு வெளியே ரசாயனத்தாலான மருந்துகள் உதவியாக இருப்பதில்லை. பல சமயத்திலே அது உபத்திரவமாக கூட போய்விடுகிறது. ஒரு மனோரீதியான நோய்க்கு தரப்படக்கூடிய ரசாயன மருந்துகள் அந்த உடலை வெகுவாக பாதிப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உடலுக்கான மருத்துவம் ஒரு மனிதனை ஆரோக்கியமானவனாக மாற்றுவதில் முழு பங்கு வகிக்கவில்லை. அது ஒரு சிறு பங்கு தான். இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் பல்வேறு ஆய்வுகளை செய்து பார்க்கிறது. ஒரு நோயர் வருகிறார், எனக்கு பல்வேறு தொந்தரவுகள் இருக்கிறது சொல்லுகிறார். மருத்துவர் பல்வேறு ஆய்வுகளை செய்கிறார். டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் என்று எல்லா டெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ மருத்துவர் குழம்புகிறார். எந்த ஆய்விலையும் எந்த குறைபாடும் இல்லை, நீ ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறாய் என்று மருத்துவர் சொல்லுகிறார். ஆனால் நோயர் எனக்கு இந்த உபாதைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே மருத்துவ விஞ்ஞானம் விழிப்புதுங்கி நிற்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தா, எல்லா நோய்களும் உடலில் மட்டுமே இருப்பதாக அது நம்பிக்கொண்டிருக்கிறதே, அதான் பெரிய தப்பு. சில நோய்கள் மனதிலிருந்து எடுக்கின்றன. ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். ஒரு பெண், அந்த பெண் பருவ வயது அடைகிற போது ஒருவனை காதலிக்கிறாள். அவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அவளது குடும்பத்திலே அதை எதிர்க்கிறார்கள். அவனை நீ பார்க்கவே கூடாது என்று தடுக்கிறார்கள். அந்த காதலனை நீ பார்க்கவே கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த காதலனை பார்க்காத அந்த பெண் முடிவெடுக்கிறாள். வேறு யாரையோ மணந்து கொள்ள சொல்லுகிறார்கள் வீட்டிலே, அவனை தவிர வேறு எவனையும் பார்ப்பதில்லை என்று ஒரு தீவிரமாக ஒரு முடிவெடுக்கிறாள். ஒரு தீவிரமான ஒரு முடிவு. என்னுடைய காதலன் இவன் தான், அவனை பார்க்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள், அவனை தவிர நான் வேறு ஒருவனையும் பார்க்க போவதில்லை என்று முடிவெடுக்கிறாள். அந்த தீவிரமான முடிவு அவளது கண் பார்வையை அழித்து விடுகிறது. பார்ப்பதில்லை என்ற மனோரீதியான ஒரு சிந்தனை உடல் ரீதியாக கண்ணை பாதித்து பார்வையை இழந்து விடுகிறாள். பல்வேறு ஆய்வுகளை செய்து பார்க்கிறார்கள். அந்த பெண் நடிக்கிறாளா என்று பார்க்கிறார்கள். ஒரு பழத்தை நோக்கி அந்த பக்கமாக போய் என்று சொல்கிறார்கள். நடித்தால் அங்கே போய் விழுந்து விடுவோம் தயங்குவாள். ஆனால் போய் விழுந்து விட்டாள். சூரியனுக்கும் பக்கமாக அனுப்பி பார்க்கிறார்கள். அவள் போய் இடித்துக் கொள்கிறாள். அவளுக்கு முழுமையாகவே கண் பார்வை போய்விட்டது. மருத்துவர்கள் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். கண்ணை ஆய்வு செய்து பார்க்கிற போது கண் அவளுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவளால் பார்க்க முடியவில்லை. பல ஆண்டுகள் அவள் குருடாகவே வளர்கிறாள். சந்தர்ப்பவசமாய்
ஒரு உள்ளுணர்வு பெற்ற ஒரு மனிதரை சந்திக்கிறாள், ஒரு மெய்யுணர்வாளரை சந்திக்கிறாள். சந்திக்கிற போது அவளுக்கு கண் பார்வை இல்லை என்கிற தகவல் அவருக்கு தெரிகிறது. இப்போது அவர் அவளுக்கு உதவ முற்படுகிறார். அவளை பற்றி விசாரித்து அறிகிறார். அறிகிற போது அவர் குடும்பத்தாரை அழைத்து அவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த பெண்ணை அவளது காதலனை பார்க்க அனுமதியுங்களேன் என்று சொல்லுகிறார். இப்ப கண் பார்வை வேண்டும், இதற்கு இது போய் தீர்வாகுமா என்று குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு முயற்சி செய்து பாருங்களேன். எப்போதுமே தெளிந்தவர் இது உறுதியா சரியா போகும் அப்படி பேச மாட்டார். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, சரியா போகும்னு நினைக்கிறேன் என்பது போலதான் பேசுவார். ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமே என்று சொல்லுகிறார். உடனே இவர் பெரியவர் சொல்லுகிறார் என்பதாக அவர்கள் எடுத்துக்கொண்டு, சரி அந்த காதலனை நீ இந்த கிழமையில மாலை 5 மணிக்கு பார்க்கலாம் என்று அந்த பெண்ணுக்கு அறிவுறுத்துகிறார். இன்னும் 4 நாள் கழித்து அவனுக்கும் சொல்லி வைக்க வேண்டும். அவனுக்கு உரிய நேரத்தில் தான் வர முடியும். நீ அவனை சந்திக்கலாம், நீ அவனை பார்க்கலாம், பார்க்க அனுமதிக்கப்படுகிறாய் சொல்லுகிறார்கள். அந்த பெண் உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறாள். குறிப்பிட்ட அந்த கிழமையில மாலை 5 மணிக்கு அவள் தயாராய் வெளியே போய் அவனை பார்ப்பதற்காக நிற்கிறாள். அவளுக்கு பார்வை வந்து விடுகிறது. இது ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகிறார். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் கண் தற்கொலை செய்து கொள்கிறாள். கண் சார்ந்த ஒரு தற்கொலை அது. உடல் முழுமையும் சில பேர் மரணித்து விடுகிறார்கள். அவள் அவனை தவிர வேறு யாரையும் நான் பார்ப்பதில்லை என்பதாக எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே, அந்த அதிதீவிர முடிவு கண் தற்கொலைக்கு வித்திட்டு விடுகிறது. அப்போ மனோரீதியான இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதே, அது உடலையும் பாதிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் தனியாக உடல் என்று பேசுவதை தவிர்த்து விட்டது. ஏன்னா உடலை எல்லா ஆய்வும் செய்து பார்த்து விட்ட பின்னால கூட ஒரு நோயாளி உடல் உபாதை இருப்பதாக சொல்லுகிறார் என்றால் அந்த நோய்க்கு உடல் மட்டும் காரணம் அல்ல, மனமும் காரணமாக இருக்கிறது என்பதனால இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் உடல் என்று பேசாமல் மன உடல் என்று பேச தலைப்பட்டிருக்கிறது. சைக்கோசோமேட்டிக் என்று சொல்லுகிறார்கள். மனமும் இந்த நாம் சொல்லக்கூடிய உடலும் இணைந்த ஒருவன் தான் மனிதன் என்பதாக இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் பேசுகிறது. சைக்கோசோமேட்டிக் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ மனதிலே இருந்து எழும் நோய்கள் இருக்கிறதே, அது காலத்தாலே உடலை தாக்குகிறது. மனதில் ஒரு தீய எண்ணம் அது உடலில் நோயாக மாறுகிறது. மகரிஷி அவர்கள் பல இடங்களில் தெளிவாய் விரிவாய் விளக்கியிருக்கிறார். மனதிலே தோன்றி உடலை தாக்கும் நோய்கள் என்று சில இருக்கின்றன. சில நோய்கள் உடலிலே தோன்றிய மனத்தையும் தாக்கும். உடலில் ஒரு நோய் தாக்குதல் வருகிறது, ஒரு விபத்து நடந்து விட்டது, அந்த நபருக்கு காலத்தாலே தன்னம்பிக்கை குறைந்து போவதை பார்க்கலாம். விபத்து உடலில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணது, ஆனால் மனதிலே தன்னம்பிக்கை குறைந்து போய்விட்டது. இது உடலிலே நோய் பாதிப்பு வந்திருக்கிறது, காலத்தாலே இந்த மனதை பாதித்து இருக்கிறது. சில நோய்கள் மனத்திலே தோன்றும். ஒரு நபருக்கு நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், அகால மரணத்திலே இறந்து போகிறார்கள். இவருக்கும் நமக்கும் அப்படி ஒரு மரணம் வந்துவிடும் என்று முழுமையாக நம்ப தொடங்கி விடுகிறார். முழுமையாக நம்ப தொடங்கி விடுகிறார். இப்போது அந்த நம்பிக்கையே நானும் இறந்து போய் விடுவேன், அவர்களுக்கு வந்து அதே போன்ற நோய் என்னையும் பிடித்து விடும் என்ற நம்பிக்கை அந்த நோயை வரவழைக்கிறது. அந்த நம்பிக்கை இந்த நோயை ஈர்க்கிறது. இதுக்கு அறிவியல் ரீதியாக நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அப்போ மனத்திலே தோன்றி சில நோய்கள் உடலை தாக்குகின்றன, உடலில் தோன்றிய சில நோய்கள் மனத்தையும் தாக்குகின்றன.
மனிதன் மனமும் உடலுமாக இருக்கிறான். உடல் மட்டும் உடையவன் இல்லை, அல்லது மனம் மட்டும் உடையவன் இல்லை, இரண்டும் சிறந்தவனாக இருக்கிறான். அப்போ இந்த ரசாயன மருந்துகள் உடலை மேம்படுத்துமே தவிர, உடலுக்குரிய குறைபாடுகளை போக்குவதற்கு உதவலாமே தவிர, மன ரீதியான குறைபாடுகளை போக்குவதற்கு எந்த ரசாயன மருந்துகளும் பயன்படுவதில்லை. ரொம்ப ஆராய்ச்சி வேண்டாம். ஒருத்தர் ரொம்ப கோபப்படுகிறார், மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமா? ஒரு ரொம்ப பேராசைப்படுகிறார், ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமா? மனதிலே வந்த பாதிப்பு. தனக்கு எது முடியுமோ அதை தாண்டிய ஒன்றை விரும்புகிறார் ஒருவர். அது அவரால் அடைய முடியாது, ஆனால் அது அவருக்கு புரிவதில்லை. இது மனத்திலே வந்து ஒரு பாதிப்பு. இது காலத்தாலே அவர் உடலையும் பாதிக்க செய்கிறது. இதற்கு ரசாயன மருந்துகள் போதிய அளவு உதவியை செய்யாது. இதுக்கு மனோதத்துவம் தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு வசியக்காரர், ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் வைத்திருக்கிறார். கொஞ்சம் காலம் தேவை வந்திருக்கிறது. இப்போ ரசாயன மருந்துகள் தரக்கூடிய மருத்துவர் மட்டும் இல்லை, ஒரு ஹிப்னாட்டிஸ்டும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய நிலையை நாம் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே பார்க்கிறோம். ஏன்னா அதற்கான தேவை அந்த அளவுக்கு வந்துவிட்டது. ஏன்னா உடலும் மனமும் சேர்ந்தவனாக இருக்கிறான் மனிதன். உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமானவன் என்று சொல்ல முடியல. மன ரீதியாகவும் அவன் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு படி மேலே போய் மெய்யுணர்வாளர்கள் சொல்கிறார்கள், அவன் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய களங்கங்களும் அவனை ஆரோக்கிய குறைவாக வைத்திருக்கிறது. ஆன்ம களங்கங்கள், இதை நாம் கருத்தொடராய் பெற்ற பதிவுகள் என்று சொல்லுகிறோமே, இந்த ஆன்ம தூய்மை இருந்தால் அவன் அந்த பாதிப்புகள் உடல்லையோ மனதிலேயோ வெளிப்படாமல் இருக்கும். ஆன்மா களங்கமுற்று இருக்கிற போது அந்த களங்கம் சில சமயத்தில் உடலிலேயும் சில சமயத்தில் மனத்திலேயும் வெளிப்படுவதை பார்க்க முடியும். இப்போ உடலே வெளிப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு மருந்தை கொடுத்தால் இந்த ஆன்ம களங்கம் குணமாவதில்லை. முன்பு பார்த்தோம், மன பாதிப்புகளுக்கு ரசாயன மருந்துகள் போதிய உதவியை செய்யவில்லை. ஆனால் இது ஆன்ம பாதிப்பு இருக்கிறதே, இந்த ஆன்ம பாதிப்புகளுக்கு ரசாயன மருந்துகள் ஒரு பயனையும் தர முடியாது. அது உள்நோக்கி செல்ல வேண்டிய, உள்நோக்கி செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. அகம் சார்ந்த ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படி வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு மனோதத்துவ மருத்துவர் ஒவ்வொரு மருத்துவர்களும் தேவைப்படுகிறாரோ, அப்படி எதிர்காலத்தில் இந்த உலகம் சரியான குணத்தில் வளர்கிறது. வளரும்போது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு தியானி இருப்பார். ஒரு தியானியினுடைய தேவை இருக்கும். ஏன்னா அந்த ஆன்ம தூய்மை பெற வேண்டும்னா அதுக்கு தியானத்தை தவிர வேறு வழி கிடையாது. தியானம் தான் முழுக்க முழுக்க அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்களை போக்கும் ஆற்றல் உடையது. அப்போ இந்த 3 வகையான மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். மருத்துவர் என்பது விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கக்கூடிய துறையாக அது அமைந்திருக்கும். சில மெய்ஞானிகளே இதை விளக்குகிறார்கள், மருத்துவர்களால் இதை இணைக்க முடியும். என்ன, ஒரு கணிதம் மெய்ஞானத்தின் உதவி இல்லாமல் கணிதத்துறை வாழும். அதுக்கு மெய்ஞானத்தின் உதவி தேவையில்லை. ஒரு ரசாயனம் மெய்ஞானத்தின் உதவி இல்லாமல் அந்த துறை வாழும். ஒரு வேதியியல் மெய்ஞானத்தின் உதவி இல்லாமல் அந்த துறை வாழும். ஆனால் ஒரு மருத்துவம் மெய்ஞானத்தின் உதவி இல்லாமல் அந்த துறை முழுமை பெறுவதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆரோக்கியம் என்பது இந்த அகம் சார்ந்த குறைபாடுகளையும் ஆரோக்கிய குறைபாடு வருகிறது. அப்போ அந்த ஆரோக்கியத்தை முழுமை பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் தியானம் தவிர்க்க முடியாத ஒன்றாய்
யோகா தவிர்க்க முடியாத ஒன்றை அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 3 வகையான மருத்துவ முறையும் மனிதனுக்கு வேண்டும். இந்த மருத்துவ முறைகளில் அவன் 3 உடலிலேயும் மனத்திலேயும் ஆன்மாவிலே உள்ள களங்கங்களை போக்கிக் கொள்கிற போதுதான் அவன் ஆரோக்கியமானவன் என்கிற பெயரை பெறுகிறான், அந்த நிலையை அடைகிறான். அந்த ஆரோக்கிய நிலையில நாம் முன்பு பார்த்தோமே, அவன் விழிப்புணர்வுடையவனாய் இருப்பான். அடுத்ததாய் அவன் ஒருங்கிணைந்தவனாய் இருப்பான், பிளவுபட்டவனாய் இருக்க மாட்டான், ஒருங்கிணைந்தவனாய் இருப்பான், பரவசமாயிருப்பான், பரிவு அதாவது அன்பும் கருணையும் உடையவனாய் இருப்பான். அங்கதான் அவன் ஆரோக்கியமானவன் என்று ஆகிறது. மருத்துவத்துறை எனக்கு கொஞ்சம் வளர வேண்டியிருக்கிறது, அதை நோக்கி வளர வேண்டியிருக்கிறது, அதுக்கான தேவை இருக்கிறது. அப்பதான் இந்த ஆரோக்கியம் என்பது அமையும். இல்லாவிட்டு அந்த ஆரோக்கியம் முற்று பெறாமலே இருந்து கொண்டிருக்கும். இது குறித்து நெடிய ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாய் பிரசவ வலி என்று சொல்லுகிறோமே, அது ரொம்ப கடுமையானது என்று எல்லோராலும் பேசப்படுகிறது. உலகத்திலேயே பிரசவ வலிக்கு சமமான ஒரு வலி இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் லோசெம் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் பல ஆயிரக்கணக்கான பிரசவங்களை வலியே இல்லாமல் பிரசவிக்க செய்திருக்கிறார். இது மருத்துவத்தில் பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று. அதுக்கான அதுக்குரிய ஆய்வை அவர் மேற்கொண்ட போது, அதுக்கான முடிவுகளை அவர் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், பிரசவத்தின் போது ஒரு தாய் அந்த பிரசவத்தோடு போராடுகிறாள். இந்த போராட்டம் தான் பிரசவத்தை கடுமையாக்குகிறது என்று பேசுகிறார். எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, பிரசவம் வலி, இந்த துன்பம் இருக்கும், எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதை அவள் மனத்திலே போட்டுக்கொண்டு அவள் பிரசவம் என்றால் வலியாயிருக்கும், பிரசவம் என்றால் துன்பமாகத்தான் இருக்கும். அப்போ துன்பத்துக்கு காரணமா இருக்கிறதுன்னா இந்த குழந்தை தான். இந்த குழந்தையின் மீது மானசீகமாக ஒரு வெறுப்பை அடைகிறாள். இன்னும் இப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு துன்பம் அடைய மாட்டேன், இதனால தான் இந்த துன்பம். இப்போ பிரசவத்தின் போதே அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான அந்த உறவிலே மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். இதை புரிந்து கொண்ட அவர் ஒத்திசைவு என்கிற ஒரு மருத்துவ முறையை கொண்டிருக்கிறார். என்ன? பிரசவத்துக்கு மனரீதியாக ஒத்துழைப்பது. இது ஒரு தளராத ஒத்துழைப்பு என்பதாக அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். தமிழ் அப்படித்தான் சொல்லணும். இதை அந்த பெண்ணுக்கு பயிற்றுவிக்கிறார். முழுக்க ஒத்துழைக்கணும், அந்த பிரசவத்தோடு நீ போராடக்கூடாது, நீயா பிரசவிக்க முயற்சி பண்ண வேண்டாம், அதுக்கு தடையாகவும் இருக்க வேண்டாம், இயல்பாக அது நிகழட்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு புனிதமான ஒன்று. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது, நான் ஆரம்பத்தில் பரிணாம பார்க்கிற போது செல் பிளவு முறையில் இனப்பெருக்கம் நிகழ்ந்தது. ஒரு செல் வளரும், பெருசாக ஆகும், அப்புறமா அது பிளந்து 2 சிறு செல்களாக மாறிப்போகும். இப்போ அந்த செல் வளரும், பெருசாகும், பிளந்து 2 சிறு செல்களாக மாறிப்போகும். ஏறக்குறைய அதே நிகழ்வு தான் இங்கே நடக்கிறது. தாய் வளர்ந்திருக்கிறாள், அவளுக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிற போது குழந்தை எப்படி இளமையானதாக இருக்கிறதோ அதே போல தாயின் உடல் செல்களும் புத்துயிர்ப்பு அடைகின்றன. அதனால்தான் குழந்தை பெற்ற உடம்பை பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவோம். அந்த உடல் அவ்வளவு மென்மையாக மாறி இருக்கும். குழந்தையின் உடலுக்கு சமமான ஒரு உடல். நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்
நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார். ஏன்? ஒவ்வொரு முறை குழந்தை பெற்றெடுக்கிற போதும் அந்த பெண்ணுடைய உடல் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ அந்த காலத்தில் 16 குழந்தை பெற்றிருப்பாங்க. 16 குழந்தை பெற்று அந்த அம்மா 100 வயசு வாழும், 100க்கு மேலே கூட வாழும். எப்படி? 2 பேரும் குழந்தையாகட்டும் தாயாகட்டும் அந்த உடல் புத்துயிர்ப்பு அடைகிறது, புதுமை பெறுகிறது. குழந்தையினுடைய உடல் எவ்வளவு மென்மையா இருக்கிறதோ அதை போல குழந்தை பெற்ற தாயினுடைய உடலும் அவ்வளவு மென்மையா இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு சின்ன தாக்குதல் கூட அவளுக்கு பெரிய துன்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் அவர் வாழ்க்கையிலே பல ஆயிரம், ஆச்சரியமாக இருக்கிறது, பல ஆயிரம் சுகப்பிரசவங்களை, வழியே இல்லாத பிரசவங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆய்வில் அறிஞர் லோசென். இப்போ மன ரீதியான விஷயங்களுக்கு வருவோம். கிர்லியான் ஒருத்தர், கிர்லியான் என்று ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் போட்டோகிராஃபியில் அவருடைய ஆராய்ச்சியை தொடங்குகிறார். தொடங்கியவர் அவர் சொல்லுகிறார், அந்த ஆய்விலே அவர் சொல்லுகிறார், மனிதனுக்கு உடலிலே நோய் வருவதற்கு முன்னாலேயே அவனுக்கு இந்த உறுப்பை நோய் தாக்கும் என்று கண்டுபிடிக்க முடியுங்கிறார். எப்படி? அந்த மனிதனை ஒரு போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுத்தா அடுத்த 6 மாசத்துக்கு பின்னால அவருக்கு இந்த வலது காலில் பிரச்சனை வரும்னா அந்த போட்டோவில் இப்பவே காட்டும். அது கிர்லியன் போட்டோகிராஃபி என்று சொல்லுகிறோம். கிர்லியன் போட்டோகிராஃபியில் அடுத்த 6 மாதத்துக்கு பின்னாலே வரக்கூடிய பாதிப்பை இன்றைக்கே நாம் அந்த போட்டோகிராஃபி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த உறுப்பிலே நோய் வருகிறது, வர காத்திருக்கிறது என்பதை சொல்லிவிட முடியும். ஆனால் இதெல்லாம் அதில் சிறப்பு. அவர் அந்த ஆய்வை முடிக்கிற போது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நோய் வருவது அவனுக்கு தெரிவதற்கு முன்னாலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியுங்கிறார். அங்கதான் அவர் தலை சிறந்து நிற்கிறார். ஒரு மனிதனுக்கு நோய் வருவது அவனுக்கு தெரியும் முன்பே நாம் கணித்து விட முடியும். போட்டோகிராஃபியில் கொஞ்சம் கொஞ்சமாக நுட்பப்படுத்தி கொண்டு போய் அவர் இந்த இடத்தை அடைகிறார். இன்னைக்கும் மருத்துவத்துறையில் கிர்லியன் போட்டோகிராஃபி ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. நம்ம நாட்டில் மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமாக இருந்தாலும் மேலை நாடுகளில் கிர்லியன் போட்டோகிராஃபியை வளர்ச்சியடைந்த நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இது உடலில் இன்னும் நோய் வரல, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த காந்த களத்தில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அதை அந்த போட்டோ எடுத்து காட்டுகிறது. காந்த களத்தில் பாதித்திருக்கிற போதே அடுத்தது திணிவு பெறுகிற போது அந்த உறுப்பை பாதிக்க போகிறது. உடலில் நோயை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற போது ஒரு உறுப்பிலே நோய் வந்திருக்கிறது. சாதாரண அது அந்த உறுப்பை மட்டும் பாதித்த நோய் இல்லை, உடல் முழுக்க பாதித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் ஒரு உறுப்பில் வெளிப்பட்ட நோய். எங்க வீக்கா இருக்கோ அங்க வெளிப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அந்த உறுப்பில் மட்டும்தான் பாதிப்பு என்பதாக நினைத்துக் கொள்கிறோம். அந்த உறுப்பில் மட்டும் பாதிப்பு இல்லை. இப்போ ஒரு சளி பிடிச்சிருக்கு, நாம் பொதுவாக நினைக்கிறோம் அது நுரையீரலில் வந்த பாதிப்பு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சளிக்கான அணுக்கள் ஈஸ்னோபிலியா அதிகமாக இருக்கிறத காட்டும். பிளட் உடல் முழுக்க ஓடுது. அந்த உடல் முழுக்கவே அவனுக்கு சளி இருக்கிறது. ஆனால் பாதித்த ஒரு உறுப்பு நுரையீரலாக இருக்கு. ஒவ்வொரு நோயுமே அப்படித்தான். ஒரு இடத்துல வெளிப்பாடு இருக்கிறது தவிர ஏதாச்சும் ஒரு வெளிப்பாடு வந்தால் ஒட்டுமொத்த உடலும் பாதித்திருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கொஞ்சம் நுட்பமாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த மனிதனும் பாதித்திருக்கிறான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வள்ளலாரை சொன்னோம், பசி என்பதை பிணி என்று சொன்னார். அது ஒரு நோய் என்று குறிப்பிட்டார். யாருக்கு பசி வரவில்லையோ அவருக்கு தான் நோய் இல்லை, அவர் பார்வையில். அதே போல யாருக்கு மரணம் வருகிறதோ
அவரும் நோய்வாய்ப்பட்டார் என்றுதான். மரணம் ஒரு நோய். நாம் சாதாரணமாக உடல் என்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம். பயம் இருக்கிற போதெல்லாம் நாம் சுருங்கி போகிறோம். நான் முன்ன சொன்னேன், இந்த பிரபஞ்ச ஒத்திசைவு இது சொன்னோமே, பிரபஞ்ச ஒத்திசைவு எங்கே போய்விடுகிறது என்று பார்த்தா எனக்கு பயம் இருக்கிற போது போய்விடுகிறது. பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய நான் பயம் இருக்கிற போது நான் சுருங்கி போகிறேன். சுருங்கி வருகிற போது எனக்கு மெய்யுணர்வு சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. பயம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு மெய்யுணர்வு சாத்தியம் கிடையாது. ஏன்? பயம், வருத்தம், கவலை இவை அனைத்தும் மெய்யுணர்வுக்கு எதிரானது. பயப்படக்கூடியவன், வருத்தப்படக்கூடியவன், ரொம்ப கவலைப்படக்கூடியவனுக்கு மெய்ஞானம் சாத்தியம் இல்லை. ஏன்? பயம், வருத்தம், கவலை இது எல்லாமே நம்மை சுருங்க செய்வது. நம் எல்லையை குறிக்கிறோம். அதே போல மரணம் நம் எல்லையை குறுக்கி விடுகிறது, ரொம்ப சுருக்கி விடுகிறது. அப்போ இங்க மெய்யுணர்வு சாத்தியமில்லை என்பதனால யார் ஒருவனுக்கு மரண பயம் இருக்கிறதோ அவன் நோயாளி தான். மரண பயம் யாருக்கு இல்லையோ அவன் தான் அந்த நோயிலிருந்து வெளிப்பட்டவன், விடுபட்டவன். மரண பயம் இருக்கிற வரைக்கும் அப்போ அந்த மனிதன் நோயாளியாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா அந்த பயம் இருக்கிறது, ஆகவே அவன் சுருங்கி விடுகிறான். ஆனால் அவனுடைய இயல்பு என்ன? விரிந்திருக்கணும். இப்போ ஒருவன் மனதிலே என்ன கருத்துக்கள்லாம் வந்திருக்கிறதோ வெளியே இருந்து போட்டவை. யாரோ சொல்லி கொடுத்துருப்பா, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பார், சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கோம், அவராக புத்தூரில் படிச்சிருப்பாரு. இப்படி வெளியே இருந்து எடுத்து போட்ட விஷயத்தை எல்லாம் நீக்கி விட்டார். அதெல்லாம் கழிச்சுட்டோன்னு வைங்க, கடைசியாக என்ன இருக்கும்? ஒரு குழந்தை பிறக்கிற போது அதுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, ஒவ்வொன்றையும் எப்படி ஆச்சரியமாக பார்க்கும், அந்த மாதிரி இருப்பான். ஒரு ஞானியினுடைய நிலையை இந்த குழந்தையோடு ஒப்பிட்டுவார்கள். குழந்தைத்தன்மை. ஏன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கிறது பார்த்தா இயற்கையோடு ஏய்ந்து இருக்கிறது. நாம் போட்ட விஷயங்கள்லாம் இல்லாத இடத்துல ஒரு விஷயமா நாம பதிவு பண்ணிருக்கோம். நீ இந்த ஜாதி, நீ இந்த ஊரு, நீ இப்படிப்பட்டவன், நீ இவ்வளோ படித்தவன், எல்லா ரெக்கார்ட்ஸும் அதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம் பாருங்க. இந்த ரெக்கார்டெல்லாம் நீங்குகிற போது அந்த குழந்தை இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கும்? ஒரு ஆச்சரியமா. எப்படி தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மின்னுகிறதே, அது எப்படி அவனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறதோ அதே ஒரு ஆச்சரியம் ஒரு புல்லு கூட அவனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அப்போ ஒவ்வொன்றுமே அவனுக்கு ஆச்சரியத்தை, இன்பத்தை, பேரின்பத்தை கொடுக்கும். அங்கதான் முழுமை என்பது சாத்தியமாகும். அவன் தன்னை பின்னப்படுத்திக் கொள்வதே இல்லை. அவன் தான் தனி என்கிற உணர்வே அவனுக்கு இருப்பதில்லை, அந்த குழந்தைக்கு இருப்பதில்லை. ஒரு ஞானியும் அந்த நிலையை அடைகிற போது அவர் தன்னை பிளவுபடுத்திக் கொள்வதில்லை, பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக மாறிவிடுகிறார். இப்போ அவருக்கு மரண பயம் அற்று போகும். மரண பயம் இருக்காது. என்ன தெரிந்துவிடும்? உடல் என்பது எனக்கான ஒரு கருவியை தவிர நானே உடல் அல்ல. உடலை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், அந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வீடு இடிந்து போய்விட்டால் உடனே நானும் இடிந்து போய்விட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் அந்த வீடு ஒன்று என்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் ஐயோ வீடு போய்விட்டா நானே போய்விட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் வேறு, அந்த வீடு வேறு. அந்த வீடு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நான் அதில் வாழ்வோம் வேண்டும்னா இந்த ஒரு வீட்டை நான் கட்டிக்கொள்ள முடியும். அந்த வீடு இடிந்து விழுகிற போது நானும் இருந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருந்து அப்பாற்பட்டவன் என்று எப்பொழுது ஒரு புரிதல் வருகிறதோ அப்போது இந்த உடல் மரணிக்கும் என்றாலும் கூட நான் மரணமற்றவன் என்ற உணர்வு இருக்கும். நான் மரணிக்க முடியாதவன் என்பது புரிஞ்சு போகும். நியூட்டன் சொல்லுவாரே, ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ எப்படி இந்த உடல் அழிந்து போகும்? நான் எப்படி அழிந்து போவேன்? நான் என்றைக்கும் இருப்பேன். இந்த கட்டிய கூடு வேணால் கழிந்து போகலாம். இந்த தெளிவு உனக்கு வாழுகிற போதே வந்து விட்டால் மரண பயம் இல்லாமல் போயிடும்.
உங்களை அதிகபட்சம் துன்புறுத்தணும்னா என்ன பண்ண முடியும்? அதிகபட்ச துன்பம் அப்படின்னா கொன்று விட முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்ச துன்புறுத்தலும் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் அப்படி கொல்லுவதை கூட அவர் என்னை கொல்ல முடியாது, இந்த உடலை வேண்டுமானால் கொள்ளலாம் என்கிற அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவு அவருக்கு வந்துருச்சுன்னு வைங்க, இந்த மரணம் என்கிற நோய் அவரை விட்டு போய்விடும். அவர் மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அந்த பெரிய வாழ்விலே சிக்கிறார். பெரிய மரணத்திலே இல்லை. வாழ்வு ஒரு விசாலமாக்கும், மரணம் ஒருவரை சுருக்கிவிடும். சுருக்கி கொண்டு வந்துடும் மரணம். அந்த ஞானம் அது பெருவாழ்வு, அது விசாலமாக்கும், விரிவுபடுத்தும். அப்போ மனிதன் இந்த நோயிலிருந்து வெளிப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு நோய் என்பதில்லை, மனிதனே நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். இப்போ மனிதன் ஆரோக்கியமாக மாறணும்னா அவனுக்கு ரசாயனத்தாலான மருந்துகள் தேவையா இருக்கிறது. அதே போல மனோதத்துவ ரீதியான மருந்து அந்த முறைகள் தேவையா இருக்கிறது. ஆன்ம களங்கங்கள் நீங்க வேண்டும்னா அவருக்கு தியானம் தேவையாக இருக்கிறது. தியானத்திலே ஒருவன் உள்நோக்கி எவ்வளவு ஒடுங்குகிறானோ அந்த அளவுக்கு விசாலம் கிடைக்கும். தியானம் என்பது இரண்டு பக்கம் விரியக்கூடிய ஒரு விஷயம். பல சமயங்களில் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுவோம். இப்போ துரியாதீதம் என்கிற தவத்தில் நாம் வெளியே விரிந்து போவது என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒடுங்கி போனால் உங்கள் சூக்கமும் விரிந்து போகும். இரண்டு பக்கம் விரிந்து செல்லக்கூடிய ஒன்று அது. இரண்டு பக்கமாக விரிந்து செல்லக்கூடிய ஒன்று. எந்த அளவுக்கு ஒடுங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு சூக்கம் விரிந்து நிற்கும். ஒடுங்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுத்த வழியை உணர்கிற போது வெளியே விரிந்து பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுத்த வழியை அது உணர்ந்து கொள்ளும். தியானம் என்பது இரண்டு பக்கம் விரியக்கூடியது. மற்ற புலன்கள் வெளியே மட்டும் விரியும். ஆனா ஆறாம் அறிவு இருக்கிறதே அது உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் விரியும். இரண்டு பக்கம் விரிவடையக்கூடிய ஒன்று தான் தியானம். அப்போ தியானத்தில் நான் ஒடுங்கி இன்னும் எனக்குள்ளே என்று ஆழ்ந்து போகிற போது என்னுடைய சூக்கமும் விரிந்து செல்லுகிறது. அங்கேதான் நான் பிரபஞ்ச ஒத்திசைவை அடைகிறேன். அந்த நிலையில தியானம் என்ன பண்ணும்? அமைதியா உங்களுக்குள்ள கவனிக்கிறீங்க, என்ன பண்ணும்? உள்ளே கவனிக்கிற போது உள்ளே கூடிய பதிவு ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு மறையும். தியானத்தில் இப்போ கண்களை மூடி கவனிக்கிறோம். அதிகபட்சம் என்ன வர முடியும்? பிறந்ததிலிருந்து நான் பெற்ற அனுபவங்கள் நினைவுக்கு வர முடியும். ஆனால் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் அமைதியாக ஒன்றி வெறுமனே எந்த நினைவு வந்தாலும் வரட்டும், அதை வெடிக்க பார்க்குறோம்னா நாம் அமைதியாக இருந்து கவனித்து கொண்டிருந்தா அதையும் தாண்டிய சில நினைவுகள் வெளிப்படும். சரியாக பார்த்தா கொஞ்சமாக இதுக்கு முன்னால் பிறவி நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு முன்னாலே என்று படிப்படியாக பின்னோக்கி போய் தான் முதலறிவு ஜீவன் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா மண், நீர், காற்று, நெருப்பு, விண்ணு, அதை தாண்டி சுத்த வழி என்கிற அனுபவம் வரும். ஏன்னா அங்கிருந்தான் வளர்ந்துருக்கிறோம். நம்முடைய வேறு அது வரைக்கும் இருக்குது. வேரை நோக்கி செல்லுவது தியானம். வேரை நோக்கி தியானம் செல்ல சூக்கமம் விரிந்து பிரபஞ்சத்தை நோக்கி விரிந்து செல்லும். எப்போது அந்த வேர் அவனுடைய மூலத்தை அடைகிறதோ அப்போ வெளியே இருக்கக்கூடிய விசாலம் இருக்கிறதே அதுவும் அதே மூலத்தை அடைந்துவிடும். அப்போ தியானம் என்பது இரண்டு பக்கம் விரியக்கூடிய ஒரு விஷயம். வெளியே விரிப்பது புலன்கள் மூலமாக விரிப்பது. வெளியே விரிஞ்சு போங்கன்னா அது புலனியக்க பதிவினால வரக்கூடிய பழக்கம். அதுக்கும் தியானத்துக்கும் தொடர்பே கிடையாது. உள்ளே ஒடுங்கி போகிற போது தானாக அந்த நிலை வரும்.
மகரிஷி அந்த அனுபவத்தை ஞானக்களஞ்சியத்திலே ஒரு பாடலே குறிப்பிடுகிறார். அவங்க குரு அவருக்கு துரியம் வரைக்கும் தான் சொல்லிக் கொடுத்தார். ஆக்னை சாந்தி துரியம் அவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தார். அவர் துரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். துரியத்திலே ஒரு பள்ளியிலே இன்னும் நுணுகி அதனுடைய மத்தியிலே இன்று ஒடுக்கி சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு நிலையில அவர் சூக்கம் விரிவடைந்து விடுகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த சொல் இப்படித்தான் இருக்கும், ஒன்றினை ஒன்று விழுங்குமாப்போ. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சுதான் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. இப்போ அதை ஒன்றுலேருந்து ஒன்று வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. பூவண்டம், இந்த பாரண்டம் எதுக்குள்ள ஒரு பேரண்டத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த பாரண்டம் களைஞ்சு போச்சு, இப்ப பேரண்டம் களைஞ்சு போச்சு, அப்ப சுத்தவெளி. ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருந்தது, அவையெல்லாம் கலைந்து இப்போ அந்த பிரம்மாண்டம் மட்டுமே இருக்கிறது. முதல்ல அவருக்கே அப்படி விரிந்து விடுகிற போது பழைய அளவுக்கு சுருங்க முடியுமான ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் தவம் முடிக்கிற போது இல்லை பழைய அளவில் இருக்கிறோம், இது ஒரு உணர்வு தான் என்பதாக புரிந்து விடுகிறார். அவர்களெல்லாம் திரும்ப அந்த அனுபவத்திலேயே தெளித்து பிரபஞ்ச உண்மைகள் பலவற்றை அவர் சொல்லுகிறார். அதுதான் சாமிஜின்னு சொன்னாங்க, அவருடைய கட்டுரைகளை பார்த்தா தெரியும், உயிர் உணர்வு வராமல் இறை உணர்வு வராது என்று குறிப்பிடுவார். நாம் கொஞ்சம் அவசரமாக துரியாதீதம் சொல்லிவிடுகிறோம். அவர் உயிர் உணர்வு யாருக்கு வந்ததோ அதுக்கு பின்னால் தான் மேலும் ஒடுங்கி போக இறை உணர்வு வரும். உயிர் உணர்வு வராமல் இறை உணர்வு சாத்தியமில்லை என்று அவர் தன் கட்டுரைகளிலே குறிப்பிடுகிறார். அதனால்தான் பல்வேறு தவங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், சில தவத்தை விட்டுவிட்டீர்களே, இப்போது பாடத்திட்டத்தில் இல்லாமல் போய்விட்டதே என்று ஒரு சந்தேகம் இருக்கிற போது அவர் பளிச்சுன்னு சொல்லுவார், ஞானம் அடையிறதுக்கு துரியத்துவம் ஒன்று போதும். எப்படியே அந்த பதில் இருக்கும். ஞானம் அடையிறதுக்கு துரியத்துவம் ஒன்று போதும். சரியா தவம் பண்ணாதவங்க தான் இந்த தவம் விட்டு போச்சு அந்த தவம் விட்டு போச்சுன்னு கேட்பாங்க. அப்படியே சொல்லுகிறார். பொதுவாக மகரிஷி அப்படி கேட்டவங்க மனம் கொஞ்சம் வருந்துறபடியா பேச மாட்டார். ஆனால் அந்த பதில் அப்படி பேசுகிறார். சரியா தவம் பண்ணாதவங்க தான் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞானம் அடையணும்னா ஏதாவது ஒரே ஒரு தவம் போதும் சொல்ற. அது எப்படி சொல்ற, துரியத்தவம் ஒன்று போதுமே. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறார், ஏதாவது ஒரு தவம் போதும். அப்போ தியானம் என்பது உள்ளே ஒடுங்கி போவது, ஒடுங்கி செல்கிற போது அந்த விசாலம் இயல்பாக அமைவது. வெளியே விரிந்து செல்வது நாம் முயற்சி பண்ணா அது புலன்களுடைய இயக்கம். புலன்கள் மூலமா இறை உணர்வு எப்பொழுதும் சாத்தியம் கிடையாது. அப்போ உள்ளே ஒடுங்கி போகக்கூடிய தியானம் இந்த மருத்துவத்திலே இணைய வேண்டும். அப்பதான் ஆன்மாவின் களங்கங்கள் நீங்கும். ஆன்மாவின் களங்கங்களை போக்க தியானம், மனதின் களங்கங்களை போக்க மனோதத்துவம், உடல் களங்களை போக்க ரசாயன மருந்துகள், பல்வேறு மருத்துவ முறையில் எந்த மருத்துவ முறையில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மூன்றும் இணைகிற போதுதான் ஆரோக்கியம் என்பது சாத்தியமாகும். இன்றைக்கு ஓரளவுக்கு ரசாயன மருந்துகள் நல்ல சிறப்பை அடைந்திருக்கிறது, மனோதத்துவம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனால் ஒன்றை நாம் இன்னும் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலை நாட்டிலே குறிப்பாக கிரேக்கத்தில் உன்னையே நீ அறிவாய் என்று சொன்ன அந்த மகா குரு அவர்தான், அவருடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில், அவருடைய மாணவர் தான் பிளேட்டோ. அந்த வழியில் தான் மனோதத்துவம் சிறப்பாக வளர்ந்தது. ஆனால் மனோதத்துவ அறிஞர்கள் அத்துணை பெருமே 99% மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இறுதி காலத்தில் ஒன்று தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டார்கள். இது வரலாறு. ஏன் என்றால் தியானம் அந்த அவர்களோடு இணைக்கப்படவில்லை, அவ்வளவுதான். தியானம் மட்டும் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சிந்தனை இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும், இன்னும் நுட்பமாக இருந்திருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கும். மாமனிதர்களாய்
மகான்களாய் அவர்கள் திகழ்ந்திருப்பார்கள். ஒன்று விடுபட்டு போனதுனால அவர்கள் இறுதி காலத்திலே எந்த ஒன்றுக்கு மருத்துவம் பார்த்தார்களோ அதே நோய் அவர்களை பிடித்தது போன்ற ஒரு வாழ்க்கை. மனரீதியான வருத்தம், வெறுப்பு. ஒரு மனோதத்துவ அறிஞர் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையிலிருந்து விடுதலையான பின்னால் தற்கொலை செய்து கொள்கிறார். நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அவர்கள் மனோ தத்துவம் ஒன்றை மட்டுமே நம்பியவர்கள், மனதை மட்டுமே நம்பியவர்கள். மனம்தான் காரணம் என்று அவர்கள் ஒன்றை பிடித்துக் கொண்டார்கள். சில மருத்துவர்கள் உடல்தான் அடிப்படை என்று ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள். இல்லை, இந்த மூன்றும் தேவையாக இருக்கிறது. இந்த மூன்றும் ஒன்றிணைகிற போது அப்பதான் மனிதன் ஆரோக்கியமானவனாய் திகழ முடியும். அப்போ ஆரோக்கியத்திற்கான திறவுகோல் எது என்று பார்த்தா இந்த மூன்று வகை மருத்துவமும் தேவை. ஒன்று, வெளியிருந்து தரக்கூடிய மருந்துகள் தேவை, உடலுக்கு அது தேவை. மனதிற்கு ஒழுக்க பழக்கங்கள், அறம், நீதி, நேர்மை போன்றவை தேவை. மனோதத்துவ அறிஞர்கள் தரக்கூடிய அந்த வழிமுறைகள் தேவை. மூன்றாவது, கருவிலேயே ஆன்ம களங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த களங்கங்கள் நீங்க, ஏன்னா அது நோய்களாக வடிவெடுக்கிறது, அது நீங்க ஒரு தியானம் தேவை. இந்த தியானத்தில் முழுமை பெறுகிற போது அந்த மனிதன் விழிப்புணர்வோடு இருப்பான், விசாலமாயிருப்பான், பரவசமாயிருப்பான், பரிவுணர்வோடு இருப்பான். அவனுக்கு இழப்பு இல்லை, எல்லைகள் இல்லை. அவனுடைய சொத்துன்னு ஒன்று கிடையாது, பிரபஞ்சமே அவன் சொத்து. அப்போ இழப்பதற்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போது அவனுக்கு வருத்தம் இல்லை. மரணம் என்ற ஒன்றை அவன் பார்வையாளனாக இருந்து பார்ப்பான், ரசிப்பான். இந்த உடலுக்குத்தான் மரணம், ஆன்மாவுக்கு மரணம் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக இருப்பான். இப்போ மரண பயம் இருக்காது. அவன் பேரின்பத்திலே பரவசத்திலே திளைப்பான். அந்த மனிதன் தான் ஆரோக்கியமானவன். ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் இப்போ இந்த மருத்துவத்தோடு தியானம் இணைய வேண்டும் என்பதுதான் அதுக்கான திறவுகோலாக இருக்கிறது. தியானத்தை தவிர்த்து நோயற்ற ஒரு மனித சமுதாயம் சாத்தியமில்லை. இந்த அளவில் இந்த சிந்தனைகளை இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.